மட்டக்களப்பு வாழைச்சேனை நகரத்துக்குள்ள குடியிருப்பு பிரதேசங்களுக்குள்ளேயும் நகரத்துக்குள்ளேயும் 2 காட்டு யானைகள் புகுந்து மிகப்பெரிய ஒரு அட்டகாசம், ஒரு பரபரப்பான சம்பவம் இன்றைய நாளில் பதிவாகியிருக்கு. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவில் இன்றைக்கும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் போலீஸால் நடத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அனுராதபுரம் பிரதேசத்திலிருந்து ஒரு கொடூரமான சம்பவம் பற்றின செய்தி வந்திருக்கு. கணவனை மனைவியை எரிச்சி கொலை செய்திருக்கிற ஒரு கொடூரமான சம்பவம். விசா மோசடியில் ஈடுபட்டார்கள்னு சொல்லி 2 இளைஞர்கள் கண்டியில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவங்களில் என்ன நடந்திருக்கு என்றதை தனித்தனியாக விளக்கமாக பார்க்கலாம். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இன்றைக்கு காலையில் ஒரு 5 மணி 5:30 மாதிரி 2 காட்டு யானைகள் நகரத்துக்குள்ளேயும் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயும் புகுந்திருக்கு. ஒரு காட்டு யானை எந்த பக்கமிருந்து வந்ததுன்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. மற்ற காட்டு யானை எதிர்பக்கமாக இன்னும் ஒரு கிராமம் இருக்குது, நாசவந்தீவுன்னு சொல்லப்படுற கிராமம். ஆறை கடந்து ஒரு பெரிய ஆறு ஓடுது 2 கிராமங்களுக்கும் இடையில். அந்த ஆற்று பகுதியை கடந்து ஆற்றில் நீந்தி ஒரு யானை வாழைச்சேனை குடியிருப்பு பிரதேசங்களுக்குள்ள புகுந்திருக்கு. நகர பிரதேசத்துக்குள்ள புகுந்திருக்கிற காட்டு யானை சில வாகனங்களை மிதிச்சு நொறுக்கி இருக்கிறத பார்க்க முடியுது. சில இடங்களில் சில மோட்டார் பைக் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது, முச்சக்கர வண்டி சேதமாக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு யானை குடியிருப்பு பிரதேசத்துக்குள்ள போயிருக்கு. இந்த மாதிரியான சம்பவம் அங்கே நடக்கிறது அரிதானது. இதுக்கு முதல்ல நடந்ததே கிடையாது. நகர பிரதேசத்துக்குள்ள இந்த மாதிரி யானைகள் புகுந்திருக்கிறது. அதுவும் 2 யானைகள் புகுந்திருக்கிறது. இதில் 68 வயதான ஒரு வயோதிப பெண் யானை தாக்குனதுல உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற அதே இடத்துல இருந்து இன்னும் ஒரு நபரும் காயமடைஞ்சிருக்கிறார். நகர பிரதேசத்தில் 2 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 2 பேர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்குன்னு சொல்லி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு யானை காட்டுப்பகுதி மூலமா வெளியேறி இருக்கு. இன்னும் ஒரு யானை வந்த பக்கமாவே ஆற்றில் நீந்தி வந்திருந்தது. ஆற்றில் நீந்தி மற்ற பக்கமாக போயிருக்கு. திரும்ப இரவு நேரத்தில் இல்லாட்டி அதிகாலை நேரத்தில் இந்த யானைகள் வருமா இல்லையான்ற ஒரு பயம் அந்த பகுதி மக்கள் மத்தியில் நீடிச்சு கொண்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கு காலையில் பரபரப்பான விஷயமா வாழைச்சேனையில் பதிவாகி இருந்தது. இது என்ன விஷயம்? அட்டிய பாரு, என்னது காண்றா உடைக்குது. வருது ஆயிடுங்க. திரும்புதப்பா வருது. சரி, ஸ்கூலுக்கு கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவில் தேராவில் சொல்லப்படுற இடத்துல வச்சு ஒரு கேப்ரக டிப்பர் வாகனத்தின் மேலே போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கு. இந்த மாதிரி போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்துகிற சம்பவங்கள்ன்றது தொடர்ச்சியாக பல இடங்களையும் பதிவாகி வருது. அது வடபகுதியில் மட்டும் கிடையாது, தென்னிலங்கையிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிற வடபகுதியில் நடந்திருக்கிற அண்மை நாட்களில் 2வது சம்பவமாக இது பதிவாகி இருக்கு. வட்டுக்கோட்டை பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் 17 வயதான சிறுவன் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதை பற்றின சர்ச்சையான விஷயங்கள் முடிவுக்கு வாரதுக்கு முதல்ல தேராவில் பிரதேசத்தில் இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூடு போலீசால நடத்தப்பட்டிருக்கு. அந்த வாகனத்தில் சட்டவிரோதமான மணல் கடத்தல் நடந்திருக்குன்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது. வாகனத்தை ஓடிப்போன நபர் அந்த வாகனத்தை கைவிட்டு எங்கேயோ தப்பி ஓடி தலைமறைவாகி இருக்கிறார். அந்த வாகனம் போலீசால கைப்பற்றப்பட்டிருக்கு. மேலதிக விசாரணைகள் நடக்குது. ஆனால் தருமபுரம் போலீஸ் பிரிவினுடைய இந்த இடத்துல சட்டவிரோதமான மணல் கடத்தல் தொடர்ச்சியா நடக்குதுன்னு சொல்லியும் இதே மாதிரி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதும் இதுக்கு முதல்லையும் நடந்திருக்கு. இப்ப புதுசா இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களை தேடி விசாரணைகள் நடக்குது. வட்டுக்கோட்டை பிரதேசத்தை சேர்ந்த சித்தங்கனி பகுதியை சேர்ந்த 17 வயதான சிறுவன் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நேற்று இறுதிக்கிரியைகள் நடத்தப்பட்டிருந்தது. அதுல ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு சொன்னா, அந்த இறுதிக்கிரியைகள்ல மரண நிகழ்வுல குடும்பத்தை சேர்ந்தவர்களை தவிர வேற யாருமே கலந்து கொள்ளலன்றது. போலீசால ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 17 வயதான சிறுவண்ட உயிர் காவு கொள்ளப்பட்டது. சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. போலீஸ் கட்டளையை மீறி அந்த வாகனம் பயணம் செய்தது. இதனால போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டில் அந்த 17 வயதான சிறுவன் கொல்லப்பட்டான் என்றது மட்டும்தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்குன்றது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது போலீஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டில் 17 வயதான சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்றது. இந்த சம்பவத்தில் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்றதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் போகவே இல்லை.
வேற மக்கள்னு சொல்லி பார்க்குற நேரத்திலையும் யாருமே கலந்து கொள்ளவும் இல்லை, இளைஞர்கள்னு சொல்லி யாருமே கலந்து கொள்ளவும் இல்லை. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. போலீஸ் இந்த மாதிரி கொடூரமான முறையில் வந்து 17 வயதான சிறுவண்ட உயிரை பறிக்கிற விதத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்குன்னு சொல்லி வேற யாருமே அந்த இடத்துல கலந்து கொண்ட மாதிரி இல்லை. போலீஸ் ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தி 17 வயதான சிறுவண்ட உயிர் காவு கொள்ளப்படுதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு வேற வேற வேலைகள் இருக்க முடியும். தேர்தல் காலங்களில் போற அரசியல்வாதிகளுக்கு எல்லாருடைய வாக்குகளும் ஒரு வாக்கும் முக்கியமானதுன்னு சொல்லி ஒவ்வொரு வீடுகளுக்கு போறதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 17 வயதான சிறுவண்ட உயிர் காவு கொள்ளப்பட்டு பிரதேச மட்டத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி கூட அந்த இடத்துக்கு போகலன்றது கவலைக்குரிய விஷயம். நேற்றைய நாளில் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டிருக்கு. சடலம் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அந்த சிறுவண்ட அம்மா வந்து கதறாங்க. 6 பிள்ளைகள் இருக்கு, மற்ற எல்லாருமே பெண் பிள்ளைகள். இவர் தான் குடும்ப தலைவர் மாதிரி என்னை காப்பாற்றி வந்தவர். இந்த மரண நிகழ்வுக்கு வந்து மரண அஞ்சலிக்கு அவருக்கு ஒரு நண்பன் கூட கிடையாது, நண்பர்கள் கூட கிடையாது, வேற யாருமே வரவே இல்லை. அதுக்கான காரணம் குடும்பம்னு சொல்லி குடும்பத்துக்காகவே கடைசி வரைக்கும் உழைச்சி கொண்டிருந்த என்னுடைய பிள்ளை. அதனால்தான் நண்பர்கள் கூட அவனுக்கு கிடையாது, அதனால்தான் யாரும் வரவே இல்லை. போலீஸ் வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு, இதை எப்படி நியாயப்படுத்த முடியும், இதுக்கு ஒரு நீதி வேணும்னு சொல்லி அந்த தாய் கதற காட்சிகளை வந்து ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த சம்பவம் 10-11 கடந்து போகுது. போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தினது, சுட்டு கொலை செய்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய படுகொலை. இதை வந்து கடைசி வரைக்கும் நியாயப்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. போலீஸுக்கு இந்த மாதிரி சுட்டு கொலை செய்யறதுக்கான அதிகாரம் எங்கிருந்து கிடைச்சதுன்ற கேள்வியை வந்து திரும்ப திரும்ப எழுப்ப வேண்டியிருக்கு. ஆனால் அந்த கேள்வி எழுப்புறது மட்டும் போதுமானது கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னா போலீஸ் மொக்குத்தனமா சுடுவான், சுட தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும். போலீஸ் நிப்பாட்டுறான்னு சொன்னா உண்மையிலேயே நிப்பாட்டுறதை தவிர வேற வழி எங்களுக்கு இப்போதைக்கே கிடையாது. நிப்பாட்டாம போனா இந்த மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடக்க முடியும். அப்ப போலீஸ் நிப்பாட்டுமா இருந்தா உண்மையிலேயே நிப்பாட்டுறதை தவிர எங்களுக்கு வேற வழி வந்து இப்போதைக்கு கிடையாது. ஆனா போலீஸ் கட்டளையை மீறி பயணம் செய்தன்றதுக்காக ஒரு நபர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்றதை வந்து கடைசி வரைக்கும் எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. இது கடைசி சம்பவமா இருக்க போறது கிடையாது. அதுக்கான இன்னும் ஒரு உதாரணம் தான் கிளிநொச்சியில பதிவாகி இருக்கிற இந்த சம்பவம். அனுராதபுரம் பிரதேசத்தில் வந்து அனுராதபுரம் பரசன் கஸ்வ என்ற இடத்துல ஒரு பெண் தங்கியிருந்த வீட்டின் மேல வந்து பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலை நடத்தின நபர் வேறு யாரும் கிடையாது, அந்த பெண்ணுடைய கணவர் தான். இதுல 40 வயதான அந்த வீட்டில் இருந்த பெண் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. தீயில கருகி அந்த சம்பவ இடத்திலேயே அவங்க வந்து பலியாகி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய தாயார் வந்து வளமையா வீட்டில் இருக்கிறவங்க, ஆனா பக்கத்துல ஒரு மரண வீடு நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்களாம். தனியிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில நடந்த ஒரு தகராறு, தனிப்பட்ட பிரச்சனை தான் இதுக்கான காரணம்ன்றது இப்ப முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. கணவன் கடற்படையினுடைய ஒரு உறுப்பினராம். 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனியா வேற வேற இடங்கள்ல வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி வீட்டுக்கு போன நபர் கேஸ் சிலிண்டர்ல இருக்கிற அந்த வயரை பிடுங்கி அதை வச்சு கழுத்தை நெரிச்சி கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறினதும் அந்த முயற்சி வந்து தோல்வி அடையுது. வெளியில வந்ததும் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தி வீட்டு கூரையில வந்து தீப்பற்றி எறிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள இருந்த அந்த பெண்ணும் தீயில கருகி உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த நபர் வந்து கடற்படையினுடைய உறுப்பினர், அந்த பிரதேசத்தை விட்டு தலைமறைவாகி இருக்கிறார். விசாரணைகள் நடந்து வருது. அவர் கைது செய்யப்படுவார் இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டியில 23 வயதுகளுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லி வெளிநாட்டுல வேலை வாங்கி தர்றோம்னு சொல்லி மோசடி செய்தார்கள் என்றுதான் இந்த 2 பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. கம்பஹா பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாராம். 35 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு பெற்று தர்றோம்னு சொல்லி 23 வயதுகளுடைய 2 இளைஞர்களும் ஏமாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அவர் வந்து முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய அதிகாரிகள் போய் அவங்களுடைய அந்த ஆஃபீஸ் அந்த இடத்தை வந்து சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து சில ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேலைவாய்ப்பு பெற்றுத்தர்றதுக்கான விசா பெற்றுக் கொடுக்கிறதுக்கான எந்த விதமான அனுமதியும் இவங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் கிடையாது. அனுமதி பத்திரம் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு நிறுவனம்ன்றது தெரிய வருது. 23 வயதுகளுடைய 2 பேரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து 7 ஒப்பந்தங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, 5 பாஸ்போர்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, பணம் செலுத்தப்பட்டதுக்கான சில பற்றுச்சீட்டுகளும் அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் சம்பந்தமான மேலதிக விசாரணைகளுக்குன்னு சொல்லி அந்த 2 பேரும் இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா விசாரணைகள் நடக்குது. இதுல எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றது இதுவரைக்கும் தெரியாது. ஒரு நபர் செய்த முறைப்பாட்டுக்கு பிறகு அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னா EGA விசா கன்சல்டன்சி என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம். இந்த 2 இளைஞர்களாலையும் நடத்தப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றது தெரியாது. விசாரணைகள் நடக்குது. என்ன மாதிரியான தகவல்கள் வெளிவரும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.